அப்பா வாரேன், அப்பா வாரேன். ஸோ நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அன்றைக்கே நம்ம சாஸ்தா கோயிலை பற்றி காமிச்சோம். ஆனால் அங்கே சனி ஞாயிறு தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தென்காசிலேருந்து டேரெக்டாக போகும்போதே அப்படியே சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ தேவதானத்துக்கு சைடில் ஒரு ரோடு கட் ஆகும், தேவதானம், ஓகேங்களா? அந்த ரோட்டில் வந்துட்டு சாஸ்தா கோயில் நீங்கள் சாதாரணமாக கூகுள் மேப்பில் அடித்து மேப்பு போட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ போகாதவங்க போங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த இடம் ஓப்பனில் இருக்கும். ஸோ வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம டேன் பண்ண உடனேயுமே உங்களுக்கு அது தெரியலை, மேப்பில் போட்டேன் இந்த ரூட்டு 2 ரூட்டு காமிக்கிது அப்படிங்கிற மணிக்கு இருந்துச்சுன்னா யார்ட்டையாவது சாஸ்தா கோயிலுக்கு தேவதானம் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க, ஓகேவா? ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா பிளெயினாக ஒரு 2 கார் போகிற அளவுக்கு வசதியான ரோடாக தான் போட்டிருக்காங்க. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த இயற்கையை ரசித்து வீடியோ எடுத்துக்கிட்டே வருவோம். வடையும் அப்புறம் மிச்சர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நானும் அப்பாவும் குளிச்சுட்டே சாப்பிடுவோம். தண்ணியில் குளிச்சுக்கிட்டே சாப்பிட்றா சூப்பராக இருக்கும் அப்படிம்பாரு. ஸோ அதெல்லாம் மலரும் நினைவுகள். அதெல்லாம் திருப்பி நமக்கு அந்த மணிக்கு ஒரு வாய்ப்போ அது மாதிரிலாம் கிடைக்காது. அது அப்படி இப்போ தான் தெரியுது. வட்டமாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்கு, ஒரு பழங்கால ஒரு கோயில் இருக்குங்க எனக்குள்ள. அது என்ன கோயில் தெரியல, முருகன் கோயில் தான் நினைக்கிறேன். ஏன்னா மலையுமே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு. ஸோ குன்றுனா மலை. ஓகே, அப்படியே ஆஃப் பண்ணிடு. எப்படி இருக்கு வேற லொகேஷன் இருக்கு. 2 சைடு புளிய மரம் தானே இது. அப்ப இப்போ வந்து புதுசா வேற இது கட்டிருக்காங்க பாரு. அது என்னது, நாச்சாடை அருள்மிகு என்னது நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு குளம் கட்டியிருக்காங்க. நல்ல தெப்பக்குளம், பெரிய தெப்பக்குளம், சூப்பரா இருக்கு, பார்க்கவே அருமையா இருக்கு. ஒரு படமே எடுக்கலாம். நல்லா இருக்கு. சொன்ன 8 கிலோமீட்டர் இருக்கு கோயிலுக்கு. அப்புறம் குளிச்சுட்டு எந்த கோயிலுக்கு போறோங்கிறதையும் நான் காட்டுறேன். சூப்பரா இருக்கும் அந்த கோயிலுமே. ரொம்ப பழைய காலத்து கோயில் அது. நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. தேவதானம் எங்க இருக்குன்னு கேட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்களே தேவதானம் பக்கத்துல, ராஜபாளையம் பக்கத்துல வந்த உடனே தேவதானம் பக்கத்துல வந்த உடனேயுமே சாஸ்தா கோயில்னு மட்டும் போடுங்க. அதுவே ஃபால்ஸுக்கு வழியை காட்டிடும், கூகுள் மேப்லயே இருக்கு. ஸோ நான் சொன்ன பத்தியா ஸ்டார்டிங்கே பனைமரம் லைன் வர ஆரம்பிச்சிருச்சு பாரு. வந்தா பனைமரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பத்தியா அங்க. ஸோ இதுல இருந்து அப்படியே நம்ம உள்ள போக ஃபுல்லா பனைமரமா தான் இருக்கும். தென்னை மரம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா இங்க உள்ளவங்க போட்டிருக்காங்க. இறங்குறியா எப்படி இல்லை இறக்கி விட்டீங்கன்னு இறக்கி விட்டு போட்டா பின்னாலேயே வராங்க. எதுவும் சாப்பாடு போடுவாங்கன்னு வராங்க என்னன்னு தெரியல. ஸோ உள்ளே வந்துட்டோம் நம்ம, பாருங்க உள்ளே வந்தாச்சு. இந்த அப்படியே நேராக போனோம். அந்த வண்டி வருது பார்த்தீங்களா, அந்த வழி தான் நம்ம போகணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இப்போது இன்றைக்கி 10 மணிக்கு விடுவாங்களாம் காலையில். தண்ணி லைட்டாக வருதுன்னாங்க. இப்போ வந்து அங்கே கார் நிப்பாட்டி அங்கே வச்சுருக்கோம், நம்ம உள்ளே வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே. என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குது இந்த இடம்? ஏன்னா நான் உள்ள வரைக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் அங்கேயே நின்றுவேன் நான். வண்டி கொஞ்சம் தூரம் போகும், ஒரு 2 கிலோமீட்டரோ என்னமோ போகும். போனதுக்கப்புறம் ஃபால்ஸ்குள்ளெல்லாம் போனதில்லை நான். இதுக்குள்ளேயுமே குளிக்கிறதுக்கு இது உள்ள ஒரு இடம் உண்டு, இப்படியும் குளிக்க போகலாம். ஆனால் இப்போ இந்த இடத்த மூடிட்டாங்க. கொஞ்சம் அங்கனக்குள்ளே போனோடனே உள்ளடி போகிறதுக்கு இடம் உண்டு. போன பாருங்க. ஓலு என்ன என்ன வெறுமே 10 மணின்னு ஆகலை. எவ்வளோ நேரம் இருக்குடி? ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. தம்பிக்கு ட்ரெஸ் போடாம என்னடா திடீர்னு தெங்காசி இருந்தீங்க அதுக்குள்ள இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பி. ஆமாம், லாஸ்ட் பாம்பு பொந்து இருக்குல்ல, பாம்பு புத்து, அது பாம்பு தான் கட்டுமா சொல்லு? தெரியலையா? பாம்பு தான் கட்டும். அட லூசு.
கரையான் வந்து அதுக்கான புத்தை வந்து அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்த பாம்பு ஆக்கிரமிச்சிரும். ஆனால் இதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆக்கிரமிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடமும் மூடி தான் இருக்குது, ஒரு ஓட்டை கூட உள்ள இல்லை. இந்த கம்பி ஏன் போட்டு வச்சுருக்குறாங்க? பாம்போட புத்து. அங்கிட்டு இங்கிட்டு இது வன பகுதி இல்லை, ஸோ எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கம்பி போட்டு வச்சுருக்காங்க. மணி கரெக்டாக 10 ஆகுது, 10 தாண்டிடுச்சு. ஸோ இன்னும் அவங்க கூட்டத்துக்காக நிற்க வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ நின்றுட்டுருக்கோம் நம்மளும் இங்கே. ஃபோட்டோ எடுத்தது போலடி இந்த ஆந்த எல்லாம் அங்கே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அது போல் அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. பேர் இந்த என்னது மஞ்சள் சிட்டு. அப்புறம் அங்கனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது ஏதோ பேர் போட்டிருக்கு. அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் யானை, அப்புறமா அங்கே ஏதோ மீன் கொத்தி மணி இருக்குது, அப்புறம் காட்டு கோழி. சரி 80 ரூபா டிக்கெட்டு. சுபாவுக்கு என்ன வருத்தம்னா ஒருத்தி தான் லேடிஸ் வந்திருக்கா, மற்ற எல்லாருமே ஜென்ஸாக நிற்கிறாங்கன்னு வருத்தம். ஸோ இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க போல, இவங்க வராங்களா என்னன்னு தெரில. அப்போ ஸோ அந்த பஸ்ஸில் தான் போய் ஏற போகிறோம். பா நல்லா ஏற போகிறோம். ரொம்ப புது அனுபவம்ல, ஒரு டூர் போகிற நினப்பு வருது இப்போ தான். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். சரி ஏறி வரேன், ஏன் பயப்படுவேன். இதுலேயே பாரு, இங்கேருந்து கொஞ்ச நேரத்துக்கு காட்டுக்குள்ளே தான் ட்ராவலு. கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கல் மண்ணாத்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. தார் ரோடு தான் கொஞ்சம் தூரத்துக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண் ரோடு வரும்னு சொன்னாங்க. சுபா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக இருக்குது, காட்டுக்குள்ளே போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டுக்குள்ளே நம்ம தனியாக ஒரு பயணம் போகும்போது ஃபீல் இருக்கும். ஸோ தென்காசியில் நிறைய பேர் இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி இடங்களும் இருக்குன்னு. இதுக்கு நம்ம வெளியெல்லாம் போனோம், மூணாறு கொடைக்கானல்லாம் அந்த சைடு போனோம்னா 3000 தருவாங்க ஃபீஸ் ட்ராவல்னு சொல்லிட்டு தனியாக காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ நம்மளோட தென்காசி மாவட்டத்தில் 40 ரூபா டிக்கெட்டில் அழகாக உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஸோ அதனால் தேவதானத்துக்கு வந்து எல்லோரும் அந்த அனுபவமாக இருக்குது. நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா பாருங்க, எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஆனால் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரா மூங்கில் செடியாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். சுபா கூட்டு ஏதோ காட்டு வச்சு கீழே, அதாவது காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லை? அழகான ஒரு கிளியர் பெட்டர் ஒன்று நிற்கிது பாருங்க. மயில் நம்ம எங்கேயும் பார்க்க தான், பட் இது காட்டு மயில், காட்டுக்குள் இருக்கும் மயில், காட்டு மயில். இன்னும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அப்படியே வந்துட்டு நினைக்கிறேன். அற்புதமானது, காட்டை இருமெல்லாம் இருக்குது முருகேசா அரியமானிக்கு. ஸோ வந்துட்டோம் நினைக்கிறேன், உள்ள வெளியாக போகணும்னு நினைக்கிறேன். வெளியே போகணும். வண்டி லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஆனதில் ஒருத்தன் தூங்கிட்டான். ஸோ அப்படியே நடந்து போகணும் நம்ம அங்கே உள்ளோடி. பார்ப்போம். ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இங்கே போகிறாங்க, தண்ணி பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கும் மேலேயுமே போகுது. அவங்க கோயிலும் இருக்குது பாரு, சாஸ்தா கோயில். ஸோ கோயிலுமே இருக்குங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுமே இருக்குங்க எனக்குள்ள. மணி தொங்குது, இந்த கோயில் இருக்குது. அப்புறம் வழி இப்படியுமே போகுது, அதே மாதிரி தண்ணி வர வழின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போய் சாமி கும்பிட்டுட்டு பழையிடங்குடியினர்லாம் இங்கே தாண்டி இருக்காங்க, மேலே வாழ்கிறாங்க. இன்னமும் வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் வாழ்கிறாங்க. ஏய் சுப்பா, குரங்க அந்த போகுது. அது சிங்க குரங்கும்பாங்க, அது என்னமோ ஒரு குரங்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி பாருங்க குரங்கு, இன்னும் 2-3 குரங்கு ஏறி ஓடுது. ஸோ இங்கே வருங்க, இங்கேயும் ஒரு சிலை வச்ச ஒரு கோயில் சாமி இருக்குது.
பயப்படாத. ஸோ தண்ணி கொஞ்சம் தூரம் போகணும்டி. ஸோ ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மணிக்கு இருக்கு. நான் பிடிச்சிக்கிட்டேன். நீங்கள் வீடு எடுக்கியா? பள்ளம் மேடாக இருக்குது. சுபா என்னை அசியமாக வீட்டில் போய் திட்டுவான்னு நினைக்கிறேன். என்னடா பள்ளம் மேட்டிலே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு. ஸோ ஜெயம் ரவி படத்தில் ஓடி போன ஆடிப்பாதி மெதுவாக நடந்து வரணும். போயிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னே தெரில. இருக்கு பாரு, இங்கே குளிப்போம். ஸோ அப்படியே போவோம். ரொம்ப தூரம் போகல, இங்கே குளிக்கலான்னு ஃபால்ஸ்லேயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுவே தண்ணி நிறையா தான் இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா ஃபேமிலியாக நிறைய பேர் வந்தீங்கன்னா மேலே வரைக்கும் போங்க. ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு தரமான ஸ்பாட்லேயே குளிக்கலான்னு இதுக்காச்சு. இப்படி வேணா தண்ணி தண்ணி தூங்குற அதில் தூங்கக்கா கூப்பிட்டு வந்தோடனே என்ன ரியாக்ஷனே இல்லாம இருக்கேன். சரி போய் ஃபர்ஸ்ட் உளுந்து வா வா வா. இப்போ என்ன நீங்கள் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் வாட்டுக்கு எங்கனாலும் குளிச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஒரு லூசு ஸ்பா அது தெரியுமா? காலுக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா அந்த மீன் கடிக்கிறதெல்லாம். காட்டுற மாதிரி அப்படி குளிக்க இதெல்லாம் பொறுமையாக தான் போகலாம். போயிட்டு ஒன்றுமே இல்லை. அது பார்த்து அப்பா வாரேன், அப்பா வாரேன். படுத்துக்கோ வா. தெரியுது பாரு அந்த உச்சி மலை அங்க தெரியுது பாரு மேல. அவ்வளவு தூரத்துல பக்கத்துல இருக்கும். என்ன எடுக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. செமையா குளிச்சாச்சு. இடம் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வரும்போது ஃபேமிலி எல்லாருமே வரலாம்னு இருக்கோம். ஃபேமிலி எல்லாரும் வரும்போது நாங்க மேல போய் ஃபால்ஸ்ல குளிக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு பசங்க மட்டும்தான். ஏன்னா ஃபுல்லாவே ஜென்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஸோ சுபா வந்து வேண்டாம், அவ்வளோ தூரம் வேண்டான்ட்டா. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். ஃபேமிலினா கூட ஒன்றும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு மேலே போகலாம். இப்போ நம்ம மட்டும் வந்திருக்கனால சுபா வந்து வேண்டாம் அப்படின்ட்டு கிடையாது. திடீர்னு பிளான் பட்டாச்சு குளிக்கலாமே அப்படின்னு. ஸோ அடுத்த வாட்டி ஆமாம் ஆமாம் ஸோ அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து குளிப்போம். அவ்வளோதான். நடக்கணும் போல இருக்குது. அந்த பச்சை பச்சைன்னு தெரியுதா? அதாவது அந்த இடத்துல அது வந்து சதக்குழி, சவதி குழின்னு சொல்லுவாங்களா அது சுபா. இந்தாங்க எனக்குள்ளே இருக்குது, பச்சை பச்சைன்னு இருக்கும். ஸோ அது வந்து சவதி குழிம்பாங்க அது. ஸோ நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா அவ்வளோதான், உள்ளே விழுந்துடும். ஸோ அப்படியே அவ்வளோதான், நடந்து பஸ் ஏறி போயிட வேண்டியதுதான். போகும்போது சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போகணும். அங்கண்ணா இதுக்கு பாரு அழகா இருக்குல்ல. ஸோ போட்டிருக்கு பாரு, சஞ்சீவீரா ஜா அவர் சாமி கும்பிடு. சாமியை பார்த்தது இங்க பாரு, கையை எப்படி சாமி கும்பிடு. எப்படி கும்பிடுவா? அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி ஸோ உள்ளே இருக்க அந்த சிலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க கோயிலே பார்க்கறதுக்கு. பாருங்க சாமி கும்பிடு, சாமி கும்பிடுப்பா, சாமி கும்பிடு. ஏப்பா மல்லிக்கு போறியா? நீ மல்லிக்கு போறியா? நீ சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. கேளுங்க, பயங்கரமாக சவுண்டு இருக்குது, பூச்சி சவுண்டு. என்னோட குலதெய்வம் சாஸ்தாவோட கோயிலுமே இங்கே தான் இருக்குது. பார்த்தப்போ தான் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த வண்டி வந்துருச்சு போல இருக்குது. ஸோ நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நல்லா இருக்குது பார்க்க, சுற்றி பார்க்க.
சாமி கும்பிட்டாச்சு, நல்லா குளிச்சாச்சு. அவ்வளோதான். திருப்பி வண்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம குளிக்கிற டைம் முடிச்சு வர மணிக்கு இருக்காங்க, ஒரு 2 மணிக்கு இருக்காங்க ஃபாரஸ்ட்டில். நம்ம ஏன்னா வண்டிக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற மணிக்கு தான் இருக்குது. பாருங்க ஜம்மு கிளம்பியாச்சு. அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க எல்லாரையுமே. அதான் கிளம்பிட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு அலம்போது தான் காரை அது இதுன்னு கிடக்கிறதுனால எல்லாமே ஜம்முன்னு ஓட்டுறாங்க இல்லைண்ணா. ஆமாம் யாரு வந்துச்சு கூட்டு போன இடத்துலையே கூட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸ்பாட்டு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ நிறைய பேர் வந்து திருப்பி கேட்காதீங்க. இந்த இடம் வந்து தேவதானத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு சாஸ்தான் கோயில்னு அவங்களே ரோடு போட்டிருப்பாங்க, அந்த போர்டு போட்டிருப்பாங்க. சாரி, போர்டை பார்த்துட்டு வந்துக்கோங்க. இல்லாட்டி யார்ட்டையா சாஸ்தான் கோயில் ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. யார்ட்டையும் அதுக்கப்புறம் கேட்கவே தேவையில்ல. அந்த ரூட்டை பிடிச்சி வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரே இடம் இங்கே வந்துடுவீங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ சனி ஞாயிறு மட்டும் வாங்க, மற்ற நாள் வந்துடுவீங்க. மற்ற நாள் வந்தீங்கன்னா சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு போகணும். சனி ஞாயிறு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு அங்கேயே குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய்.